பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என கண்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த உதவியை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? 1 வசனத்தை வாசிக்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய கண்களை தேவனிடத்தில் ஏறெடுத்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், உன் காலை நான் தள்ளாட விடமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் சங்கீதம் 124:8 வாசித்து பாருங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் உங்களுடைய சகாயம் வழியருக உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்கிற ஒரு மனிதன், அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். வழக்கத்திற்கு மாறாக திரளான ஜனங்கள் அந்த வழியை போகிறதை கண்டு யார் போகிறார் என்று விசாரிக்கிறான். இயேசு போகிறார் என்று அவனுக்கு சொல்லப்பட்ட போது அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நன்றாக கவனியுங்கள். தன்னுடைய கண்களை இயேசுவிடம் ஏறெடுக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே இருந்த சூழ்நிலைகள் அவனை தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாதபடி தடை பண்ணினது. ஆனாலும் அவன் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எதற்காக என்னை கூப்பிட்டாய்? ஆண்டவரே, நான் பார்வையிடைய வேண்டும். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எதற்காக என்னை நோக்கி கூப்பிட்டாயோ அந்த காரியம் இப்பொழுது நடக்கிறது என்றார். இந்த காலவேளையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருடைய காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. சங்கீதம் 115:15 வாசிக்கும்போது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கூப்பிடுகிற நபர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் இன்னைக்கு கடந்து போனாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் நிழலாயிருப்பார். உங்களை காக்கக்கூடியவராயிருப்பார். உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராயிருப்பார். நீங்கள் அவரை நோக்கி எதிர்பார்க்கிற காரியங்களை உங்கள் கைகளில் கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். அவரை சார்ந்து கொள்ளுங்க. நம்முடைய சகாயம், நம்மளுடைய உதவி அவரிடத்தில் இருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன்,
நம்முடைய தேவைகள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. பிரைஸ் அல்லாஹ். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் எங்களுடைய சகாயத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசையை எங்கள் தேவன் சந்திப்பீராக. எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்பா. உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய சகாயம் இருக்குப்பா. உம்முடைய நாமத்தை நோக்கி நான் கூப்பிடுறேன், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.